ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜே.கே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். தழும்புகள் நல்லது. 75 ஆண்டுகள் கடந்தோடிய பின்னும் இயல்பாய் அதை கடந்துவிட முடியாத இந்திய சுதந்திர வரலாறு. அவ்வப்போது தடவி பார்க்கப்படும் தழும்புகள் அதனால் கிடைக்கப்பெற்ற ஒப்பில்லா உன்னதத்தை உயிராய் காக்க உதவும் உணர்வலைகள். அவ்வழியா தழும்புகள் சொல்கிறது சுருக்கமாய் ஓர் வரலாறு, நம் சுதந்திர வரலாறு. வளமையும் செழுமையும் வனப்பும் வாய்ந்த அழகு நம் இந்திய தேசத்தில் வாஸ்கோடகாமா எனும் போர்ச்சுகீசியர் முதலில் கால் பதிக்க, இந்திய கறி மசாலாவின் வாசனை பிடித்து ஐரோப்பியர்கள் ஓடிவர, பண்டமாற்று மலர, இந்திய கடலோரத்தில் போர்ச்சுகீசியர் கடைபோட, ஆங்கிலேயரும் டச்சும் அடுத்தடுத்து வலைபோட, பிரெஞ்சும் பின்தொடர, வாணிபத்தை காரணமாக்கி வசமாய் அமர்ந்த ஐரோப்பா தன் ஆதிக்கத்தை ஆரம்பத்தில் செலுத்தினாலும் ஆங்கிலேயரின் சூழ்ச்சியால் அவர்களிடம் மண்டியிடவே செய்தது. கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கிய ஆங்கிலேயர் இந்திய நிலங்களை ஆக்கிரமித்து மொத்த இந்தியாவையும் கட்டுக்குள் கொணர, வரிகளாலும் நில கையகப்படுத்துதலாலும் இந்தியா பஞ்சத்திற்குள் தஞ்சமானது. பஞ்சத்தால் 20 மில்லியன் மக்களை இழந்த சோகத்தால் முதல் இந்திய போர் முளைத்தது வெகுண்டு. ஆயினும் ஆங்கிலேயரால் முளைத்ததும் கருகி நாசமானது. கருகிய வாசம் காற்றில் கலந்ததால் என்னவோ நாடு முழுவதும் கூட்டமைப்புகள் பல தோன்றி புரட்சி வெடித்தது. வெடித்த பல புரட்சியால் விளைந்த இழப்புகள் அப்பப்பா சொல்லி மாளாது. தன்னலமற்ற தலைவர்கள் பலரும் தனித்துவமான பல முறைகளால் வீறு கொண்டு எழ, வழி வேறற்று ஆங்கிலேயர் தன் அடக்குமுறையை கைவிட 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் பெற்றோம் நாம் இன்று அனுபவிக்கும் சுதந்திரத்தை. பேணிடுவோம் பெற்ற சுதந்திரத்தை உயிரினும் மேலாக. காத்திடுவோம் நம் நாட்டை தாயினும் மேலாக. வாழ்ந்திடுவோம் இந்நாட்டில் ஒற்றுமையோடு. வளர்ந்திடுவோம் நம் இந்தியாவில் இறையாண்மையோடு. ஜெய் ஹிந்த். மீண்டும் சந்திப்போம். நன்றி.